17 வயசு இளம் வீரரான ஆயிஷா நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன, நம்ம சிஎஸ்கேவில் இவர் என்ன ரோல் வந்து பண்ண போகிறாரு, இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸும் வந்து மறைஞ்சிருக்கு. அது என்ன சர்ப்ரைஸு, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் வந்து எப்போ ஜாயின் ஆக போகிறாரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சைக் ரசித்து சிஎஸ்கேவின் நெக்ஸ்ட் ருத்ராஜா வந்து இருக்க போகிறாரு. இவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து இப்போ எப்படி இருக்குது, சிஎஸ்கேக்காக இவரால் பேட்டிங்கில் வந்து என்னென்ன பண்ண முடியும், இப்போதைக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சைக் ரசித்தை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் இவருக்கான வாய்ப்பை கொடுத்தா நம்ம சிஎஸ்கே ஒரு மாஸ் கம்பேக்கை கொடுப்பாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட்டாக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் சிஎஸ்கே கண்டுக்கவே இல்லை. ரீசெண்டாக லக்னோக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு சைக் ரசித்துக்கு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில். சைக் ரசித்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக வந்து இருந்திருக்காரு. சிஎஸ்கே ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சைக் ரசித்தும் ரச்சன் ரவீந்திராவும் வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்து ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. சிஎஸ்கேக்கு பவர் பிளேயில் என்ன தேவையோ அதை ரெண்டு பேருமே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக நம்ம சைக் ரசித்தோட பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ருத்து சிஎஸ்கேல இல்லை அப்படின்னு மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவர் எந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடுவாரோ அவரே போல தான் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. மேட்ச்லேயே வந்து பார்த்துருந்தோம், ருத்து போல வந்து பேட்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த டிவிலே வந்து ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ரச்சன் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. மறுபக்கம் நம்ம சைக் ரசித்து உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பாக வந்து அமைச்சிருக்காங்க. சிஎஸ்கேக்கு என்ன தேவையோ அதை சைக் ரசித்து வந்து பண்ணியிருக்காரு. நம்ம சிஎஸ்கேவில் ருத்து எந்த அளவுக்கு இருந்தாரோ அதே போல் நெக்ஸ்ட் இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இப்போதைக்கு இவரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ருத்துவோட செராக்ஸாக தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இனிமேல் நடக்க போகிற மேட்ச்சில் எல்லாமே இவர் வந்து இருக்க போகிறாரு. ஒரு மான்ஸ்டர் பேட்ஸ்மேனாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சைக் ரசித்து சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய கம்பேக் வீரராக வந்து இருக்க போகிறாரு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் புதிய ஓப்பனரை பார்த்துடலாம். ஆயிஷா நம்ம சிஎஸ்கே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க நம்ம ருத்துவோட மாற்று வீரராக. 17 வயசு தான் ஆகுது. இவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபியில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். 9 இன்னிங்ஸுக்கு 504 ரன் வந்து அடிச்சிருந்தார். அதில் 2 சதம், ஒரே ஒரு அரை சதத்தையும் வந்து கடந்திருந்தார். இப்போதைக்கு பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 140 வந்து வச்சிருக்காரு. ஒரு சராசரியான ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல வந்ததுமே ஓப்பனிங் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சைக் ரசித்து ஓப்பனிங்கில் செட் ஆகிட்டார் அப்படின்னா இவரை ஒன் டவுன் யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வந்து இருக்காரு. ஸோ ஒன் டேவில் தான் பார்த்தீங்கன்னா 140க்கு மேலே வந்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. T20 பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவே வைப்பார். ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இவர் ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டரு. பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு ரஞ்சி டிராஃபியில். ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே ருத்துவோட மாட்டா இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 17 வயசு இள வீரராக வந்து இருக்காரு. சிஎஸ்கேக்கு எதிர்காலத்துக்கு எந்த மாதிரி வீரர்கள் தேவையோ அந்த நோக்கத்தில் தான் இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் வந்து இவர் வந்து ஜாயின் ஆக போறாரு நம்ம சிஎஸ்கே டீம்ல. இப்போதைக்கு ஆயுஷ் மாத்திரையே நம்ம சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா இருக்க போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங்ல நம்ம சைக் ரசித்தோட பேட்டிங்கா இருக்கட்டும், ஆயுஷை சிஎஸ்கே எடுத்துட்டு வந்து என்ன ரோல் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.